அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் வாஸ் லான்ச்டு இன் 2024. அதாவது இந்த அழிந்து வரக்கூடிய இனங்களுக்காக கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காகவே பிரத்யேகமா தமிழக அரசாங்கம் ஒரு ஃபண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 2024ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. சரியா? ஸோ இந்த இட் ஹேஸ் அ கார்பஸ் ஆஃப் 50 crore. இதுல வந்து 50 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதை மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வண்டலூர்ல வந்து இருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஃபர்ஸ்ட் எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக் இன்னோவேஷன் கான்க்ளேவ் ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு போவாங்க இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்க்கு. ஸோ இதை இப்போ ரீவேம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ்னு சொல்லி பேர் மாற்றி வேற ஃபார்மேட்ல கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடக்குது. அடுத்தது, எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம எஸ்ஐஆருக்கு பார்த்துருக்கோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வருஷம் வருஷம் பண்றாது. இது வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்ல தான் பண்ணியிருப்பாங்க. 2005ல பண்ணது, அப்புறம் இப்பதான் பண்றாங்க. சரியா? அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் லான்ச்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் வித் கார்பஸ் ஆஃப் 1 lakh crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன்ல பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்காக. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, சேர்பர்சன் ஆஃப் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நம்ம ஊர் பள்ளி முயற்சியுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் கான்ட்ரிபியூஷன் மூலியமா டெவலப் பண்றாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெரிய பெரிய ஆளுங்க படிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணி ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதன் மூலியமா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.